உல்லாச பிரியாணிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். அதிகமாக இலங்கைக்கு வருகின்றவர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள் தான் உல்லாச பிரியாணிகளாக வருகின்றார்கள். உல்லாச பிரியாணிகளை ஏமாற்றுகின்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்களே தவிர வணக்கம் லங்காபுர ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி வெளிநாட்டவர்களுக்கான செய்தி, அதாவது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களுக்கான செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை விமான நிலையத்தில் இறங்கியதன் பிற்பாடு அவர்களுடைய கடவுச்சீட்டு, அவர்களுடைய அடையாள அட்டை, பதிவிடம், எங்கே செல்ல போகின்றார் என்ற அனைத்தையும் அவர்கள் பரிசோதிப்பார்கள், அறிந்து கொள்வார்கள். அதை அனைத்தையும் கம்ப்யூட்டரில் கொடுத்து கணினி மூலமாக அதை பரவலாக அந்த தரவுகளை ஏற்படுத்துவார்கள், பதிவு செய்வார்கள். அதே வேளையிலே அவர்கள் இலங்கைக்குள் வந்ததன் பிற்பாடு விரும்பினால் ஆட்டோவோ அல்லது வாகனமோ, ஏதோ ஒரு வாகனம், பர ஊர்தியா அல்லது சாதாரணமாக காரா அல்லது அப்படியான ஏதாவது செல்வதற்கு போக்குவரத்துக்கு தேவையான தனிப்பட்ட வேன்கள் எடுப்பதா, இதற்கான உரிமம், அதாவது ஓட்டு உரிமம், அதாவது வாகனத்தை ஓட்டுகின்ற அந்த உரிமம், அந்த அத்தாட்சி பத்திரம் எடுக்க வேண்டும், லைசன்ஸ் எடுக்க வேண்டும். அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் கூட இலங்கைக்குள் வந்து ஒரு அலுவலகத்துக்கு, இதற்கான பொறுப்பான அலுவலகத்துக்கு ஒரு நாள் மெனக்கெட்டு அவர்கள் சிரமத்தோடு எடுத்து அதன் பிற்பாடு சொந்தமாக வாகனங்கள் எடுத்து ஓட்டுகின்றார்கள் என்று அறியப்படுகிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற, வெளிநாட்டிலே வாகனம் ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் உள்ளவர்களுக்கு மட்டும் அதனை காட்டி அவர்களுடைய அந்த கேட்டகரிக்கு ஏற்றாற்போல் என்னென்ன வாகனம் அவர்கள் ஓட்ட முடியுமோ அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு இலங்கைக்குள் ஓட்டுவதற்கான, வாகனம் ஓட்டுவதற்கான இந்த அனுமதி பத்திரம் ஒன்று கொடுக்கப்படுகிறது, அத்தோடு இணைத்து கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக வெளியே சென்று ஒரு வாடகைக்கு வாகனத்தை எடுத்து செல்வதோ அது ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. இங்கே உலக நாட்டிலே வலது பக்கத்தில் வாகனம் ஓட்டுவது, இடது பக்கத்தில் வாகனம் ஓட்டுவது என்று இரண்டு பக்கத்திலேயும் அந்த ஓட்டுகின்ற அந்த ஸ்டியரிங் இருக்கிறது. அதாவது பிரிட்டிஷை பொறுத்தவரையில் இலங்கையை போன்றுதான் ஓட்டப்படுகிறது. ஆனால் ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரையில் மற்ற பக்கத்தில் ஓட்டப்படுகிறது. அதனால் அந்த பக்கங்கள் சில வேளைகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இலங்கைக்கு வந்து ஐரோப்பாவிலிருந்து வருகின்றவர்களும் வாகனம் எடுத்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைவருக்கும் முடியுமா இல்லையா, இது எப்படி சாத்தியமாக போகிறது, அதனால் எவ்வளவு தூரம் இவர்கள் ஒரு நாள் பயிற்சி இல்லாமல் இவர்கள் ஓடுவதன் ஊடாக அங்கே எப்படி விபத்துக்கள் ஏற்படும் இல்லை என்பதும், அதைவிட இந்த வாகனம் ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் கிட்டத்தட்ட இலங்கைக்குள் வருகின்றவர்கள் அனைவரும் வாகனம் எடுக்கப் போவதில்லை. ஒரு 25% எடுப்பார்களாக இருந்தாலும் வந்து இறங்கிய உடனடியாக அவர்களுக்கென்று ஒரு பிரிம்பான கவுண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சுங்கவரி திணைக்களமோ அல்லது வந்து இமிகிரேஷனோ அவர்கள் செக் பண்ணுவது போல, பரிசோதிப்பது போல, இவர்களுடைய அடையாள அட்டையோ அல்லது பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவது போல இதற்கும் பெரும்பாக ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றோ இரண்டோ மூன்றோ அந்த வருகின்ற பயணிகளை பொறுத்து, நிற்கின்ற கியூவை பொறுத்து அந்த கவுண்டர்கள் அதிகரிக்கப்படும். இருந்தாலும் கூட இது எவ்வளவு தூரம் இந்த வரிசைகள் குழப்பமோ அல்லது வெளியே சென்றும் நீங்கள் விரும்பினால் எடுக்கலாம், இங்கே விரும்பினாலும் எடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொடுக்கிறார்களோ தெரியலை. இந்த சட்டம் 8ஆம் மாதம் 3ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வார மாதத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இவர்கள் வெளியேயும் போய் எடுத்துக்கொள்ளலாம், இந்த விமான நிலையத்திலேயும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை தான் இவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, சிலர் மறந்து போய் வெளியே போய்விட்டாலும் சில வேளைகள் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள், போறதன் பிற்பாடு அவர்கள் தேவைப்பட்டால் அங்கே சென்று அந்த இலங்கைக்கு உள்ளே இருக்கின்ற அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றதுதான் இந்த சட்டமாக அமையிருக்கிறது. இப்படி பல சட்டங்களை அனுரா அரசு ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அதாவது சுற்றுலா பயணிகளை அதிகமாக ஈர்ப்பதற்காகவும் அவர்களூடாக அந்நிய செலவாணியை தாங்கள் இலாபம் பெறுவதற்காகவும் ஏற்றுமதி பொருட்கள், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பொருட்களை செய்கின்ற அந்த பொருட்களை, சாம்பிள்களை இவர்களுக்கு விற்று அதனுடைய ருசியை ஏற்படுத்தி அந்தந்த நாட்டில் இருக்கின்ற வியாபாரிகள் வந்து, அல்லது அதிகமாக இலங்கைக்கு வருகின்றவர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள் தான்
உல்லாச பிரயாணிகளாக வருகின்றார்கள். காரணம், அவர்கள் அங்கே வந்து வியாபாரம் எப்படி போகிறது, எந்த பொருளை வாங்கி கொண்டு போய் விற்கலாம், இந்த பொருளை இங்கே கொண்டு வந்து விற்கலாம், இதை இங்கே சந்தைப்படுத்தலாம், இங்கே என்ன கண்டக்ட் எடுத்துக்கொள்ளலாம், தொடர்புகளை எடுத்து ஏற்றுமதி இறக்குமதி யாரோடு சேர்ந்து செய்யலாம் என்பதை முன்கூட்டி அறிந்ததன் பிற்பாடு பல மீட்டிங்குகள், பல ஒன்று கூடல்கள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரத்தினக்கல் ஒன்று கூடல் அதிகமாக நடைபெறுகிறது, தேயிலை ஏற்றுமதி அதிகமாக நடைபெறுகிறது, கனிம வளங்கள் அதிகமாக நடைபெறுகிறது, தேங்காய் அதிகமாக நடைபெறுகிறது. இப்படி பல வெஜிடபிள்ஸ் அதிகமாக நடைபெறுவது ஐரோப்பாவை தவிர. ஐரோப்பாவுக்குள் இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மரக்கறி வகைகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற நாடுகளுக்கு, ஐரோப்பா என்று கூறுவதை சுவிஸுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுக்கு அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையிலே பல ஒன்று கூடலுக்கு வருகின்றவர்கள் அதைவிட அதிகமாக உளவுப்படைகள், ஒவ்வொரு நாட்டு உளவுப்படைகளும் அங்கே வந்து ஒரு சில ஒன்று கூடல்கள் செய்வதாக மறைமுகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த உளவுப்படைகளை கண்காணிப்பதற்கும் வேறு நாட்டு உளவுப்படைகளும் அங்கே வருகின்றதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் இலங்கையிலே அவதானமாக இருக்க வேண்டும், மிகவும் ஃப்ரீடமாக விடக்கூடாது என்றொரு எச்சரிக்கையை அனுரா அரசினுடைய புலனாய்வுத்துறை மறைமுகமாக கூறியதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக பல சாதகமான உல்லாச பிரயாணிகளை கவர்வதற்கு சாதகமாக பல ஃப்ரீடமான பல தளர்வுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் தொடர்ந்தும் நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். இலங்கைக்கு ஆபத்து இல்லாத அளவிற்கு அந்த தளர்வுகள் இருக்க வேண்டும். அதைவிட அதிகமாக உல்லாச பிரயாணிகள் வருகின்ற பொழுது இன்னொரு துன்பியலமான சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உல்லாச பிரயாணிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாலியல் சேட்டைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். மற்றும் கடைகளிலே அதிக விலையை அறவிடுகின்ற டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கின்ற இந்த உல்லாச பிரயாணிகள் அதிகமாக வந்து செல்கின்ற இடங்களிலே ஆக்களை பார்த்து விலையை கூறுகிறார்கள் என்று உல்லாச பிரயாணிகள் கூறியதை நாங்கள் பார்க்கக்கூடிய, நேரடியாக பல உல்லாச பிரயாணிகளை நாங்கள் பேட்டி கண்டிருக்கிறோம். அவர்கள் ஊடாகவும் அந்த தகவல்கள் பெறப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலே விற்கப்படுகின்ற பட்டர் சிக்கன் 19 பிராங்க் 25 பிராங்க் வரைக்கும் விற்கப்படுகிறது என்றால், ஆனால் இலங்கையிலே 18 சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்கப்படுகிறது. ஆனால் அது போலியான கடைகளாகவும் உல்லாச பிரயாணிகளை ஏமாற்றுகின்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்களே தவிர அது உல்லாச பிரயாணிகளை சற்று நெருடலுக்கு படுத்தப்பட்ட விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அரசு நிச்சயமாக இதற்கு அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய வரவு அதிகரிப்பதற்கும் பாதுகாப்போடு இலங்கையை வைத்திருப்பதற்கும் தொடர்ந்தும் பாடுபடும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக அனுரா அரசுக்கு, அனுரா அரசினுடைய செயற்பாடுகளுக்கு அவர்கள் தங்களால் முடிந்ததை தற்கால இலங்கையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை, பல சர்ச்சைகள் பல விமர்சனங்களுக்கு அப்பாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக லங்காபோர் ஊடகம் ஏற்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.